ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுந்தரி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தேங்காய் வியாபாரம் நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாக சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிமையிலே தான் வசிச்சிட்டு இருக்கிறதாவும், இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அவங்க வெளியூரில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு எங்கள் பொண்ணுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுக்கு அம்மா அப்பான்னு இல்லைங்க, இவங்க பாட்டி கூட தான் வசிக்கிறதாகவும், ஸோ இவங்களுடைய பாட்டி இவங்க தான் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்க வைக்கின்ற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பேர் பார்த்தீங்கன்னா வள்ளி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. பட் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இவங்களுடைய பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவங்க வேலைக்கு போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட இவங்க அம்மாவும் பாட்டியும் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும், அந்த வாடகைக்கு வாங்கி தான் இவங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் நல்ல குணமானவராக, அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை உடனுக்குடனே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.